ஜஸ்ட் 2 days. திங்கக்கிழமை அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சாரி முரளி, உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக என் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்களே, தேங்க்யூ. மாமா மாமா, யாருக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், யாருக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், உன் மாமனாருக்கு தான். சுஜாதா மேட்ரை அவர்கிட்ட சொல்லிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன மாமா அவசரப்படுறீங்க? ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணுங்க, சொல்றேன். இப்ப இந்த நேரத்துல போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ணுமா? டேய், திரும்பவும் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு ஆரம்பிச்சிடாத. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்களும் இப்பயே சொல்லிடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. என்ன குடும்பம்டா இது. அப்பா, நீங்க யோசிச்சுதான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? ரிஸ்க் தானப்பா இருக்கும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாம ஒரே ஒரு பொய்ய, அதுவும் பொய் கூட கிடையாது, ஒரு உண்மையை சொல்லாம தானே கல்யாணம் பண்ண போறோம். அதை யோசிச்சு பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடந்தா ஏதோ எனக்கு மட்டும்தான் பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் மத்தவங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல, நல்ல விஷயமே வரப்போறது இல்லையா? அட்வான்டேஜ் இருக்க போறது இல்லையா? சொல்லுங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் சொல்ற வார்த்தையை நம்புங்கப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு மட்டும்தான் நல்லது நடக்க போதா? நித்யாவோட அம்மா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும் தானே அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க. இப்போ இந்த விஷயத்தினால கல்யாணம் நின்னு போனா, அந்த அதிர்ச்சியால நித்யோட அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு அந்த பாவம் வந்து சேரும்? நம்ம குடும்பத்துக்கு தானே. அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா நித்யா மனசுடைஞ்சு போயிட மாட்டா? நித்யாவோட அப்பா என்ன கெதிக்கு ஆளாவாரு? வருத்தப்பட மாட்டாரு? ஏப்பா நீங்க வருத்தப்பட மாட்டீங்க? ஏப்பா சேகர், அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குப்பா. சம்பந்தி அம்மாவுக்கு இதனால எதா ஆயிடுச்சுன்னா அந்த தப்ப நாமே தெரிஞ்சே செய்யணுங்கிறேன். என்ன பாக்குறீங்க? எத்தனையோ கல்யாணத்துல பொண்ணோட அம்மா அப்பா இறந்து போனது கூட மறைச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணத்திலே இந்த மாதிரி நடந்திருக்க. பொண்ணழைப்பு நைட்டு மண்டபத்திலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. போகும்போதே உயிர் போயிடுச்சு. ஆனா ஐசியூல ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா பொய் சொல்லி மறுநாள் தாலி கட்டி முடிச்ச பிறகு விஷயத்த சொன்னாங்க. பையன் வீட்டுக்காரங்களும் எதுவும் பிரச்சனை பண்ணல. இதையே முன்னாடி சொல்லியிருந்தா அபசகனமா நினைச்சு கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டாங்க. ஏண்டா பொண்ண அசிங்கமெல்லாம் போதாதுன்னு இன்னும் எங்களை அவமானப்படுத்தி தலைக்குனிவை ஏற்படுத்தலான்னு பாக்குறியா?
ஏண்டா கட்டையில போறவனே, அந்த பாழா போன படத்தை ஏண்டா அந்த ரூம்ல வச்சுட்டு வந்த? சுஜாதா தான் அதை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னாளே, உன்னால அதுவும் ஒரு பிரச்சனையா சுஜாதாவுக்கு வந்துருச்சேடா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு வார்த்தை சுஜாதாவை பத்தி கேட்டியா? பணம் புடுங்குறப்ப மட்டும் அக்கா அக்கான்னு அவ முந்தானிய புடிச்சுக்கிட்டு மனசு உருகிற மாதிரி நடிக்கல. இவ பேச்ச கேட்டா நாம தான் கேவலப்பட்டு போகணும். நல்லா சொன்னமா, நானும் 4 வார்த்தை நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டேன். ஆனா அப்பவும் இவன் திருந்துற மாதிரி தெரியலையே. நான் ஒன்னும் உங்ககிட்ட அதை சொல்ல வேணாம்னு சொல்லல. கல்யாணம் முடியற வரைக்கும் அப்பா சொல்ற மாதிரி சொல்லாம இருக்கலாம் தானே சொல்றேன். நான் சுயநலமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த கல்யாண விஷயத்த பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ராஜேக்கா மாதிரி நித்யாவோட அப்பா கிட்ட ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்க மாட்டேன். என்ன தப்பா நினைக்கிறதே சிலருக்கு வேலையா போச்சு. இப்ப கூட நீயே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை யார் வேண்டான்னு சொன்னா? எங்களை விட்டு. அந்த தப்பை ஏன் பண்ணனு இப்ப யோசிக்கிறேன். நீ கொஞ்சம் வாய முன்னிட்டு சும்மா இருக்கியா? அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். பிரகாஷ், விஜி உன் அக்காங்கிறத விட என் ஒய்ஃப். அவளை ஏன் எதிரில் மரியாதை இல்லாம பேசுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. நாளை காலைல விஜயை கூட்டிக்கிட்டு சென்னை கிளம்பி போயிட்டே இருப்பேன். நாளை காலைல விஜயை கூட்டிக்கிட்டு சென்னை கிளம்பி போயிட்டே இருப்பேன். மாப்ள, நானும் உங்க கூடவே வந்துடுறேன் மாப்ள. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாப்ள. நான் சொல்ல வந்ததை நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அட்லீஸ்ட் நான் சொல்ற இந்த விஷயத்தையாவது தயவு செஞ்சு கேளுங்க. சுஜாதாக்கா விஷயத்தை பத்தி மாமா கிட்ட சொல்லுங்க. ஆனா இப்ப இந்த லேட் நைட்ல வேணாம். நாளைக்கு விடிய காலையில பூஜைங்கிறதுனால சீக்கிரம் தூங்க போறோன்னு நித்யா எனக்கு 1 hour முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. எதுக்கு தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவங்கள டென்ஷன் பண்ணிக்கிட்டு? காலையில நம்ம அங்கதானே போறோம். முதல் காரியமா இதை போய் சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நடக்கிறது நடக்கட்டும். ஓகே பிரகாஷ், நீ சொன்ன மாதிரியே இப்ப அவங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆனா இதே மாதிரி நாளைக்கு காலையிலயும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்ல ட்ரை பண்ணாத. சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல மாமா, நான் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு உங்களை சொல்ல விடாம பண்ணியாச்சு. நாளைக்கு தான் ஏதாவது பண்ணணும். அம்மா போதுமா? என்னடா நீ? ஏண்டா நீ இப்பெல்லாம் சரியாவே சாப்பிடுறது இல்ல தெரியுமா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை எப்படி பார்த்து கவனிச்சுக்கிட்டேன் தெரியுமா? ஆனா இப்போ உன் பொண்டாட்டிக்கு உன்னை பார்த்துக்க கூட நேரம் இல்ல. வேலைக்கு போகாமலேயே வெளியில பிஸியா சுத்திட்டு இருக்கா. மணிய பாத்தீங்களா? மணி இப்போ 9 ஆகுது. அவளுக்கு யார் சொல்றது? போது நிறுத்துறியா? உன்னால சும்மாவே இருக்க முடியாது. இதையாவது கோல் மூட்டி சந்தோஷமா இருக்கிறவங்களையும் சண்டை போட வைக்கணும் இல்ல? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நாளா உன் போக்கே சரியில்லை. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என்னைய தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க?
மத்தியானம் போன உங்க மருமக அவ புருஷன்கிட்ட சொல்லிட்டு போனாளா இல்ல என் வயசுக்கு தான் மரியாதை கொடுத்து நான் சொல்ற பேச்சதான் கேக்குறாளா? இந்த மாதிரி அந்த காலத்துல என் அக்கா புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நான் போயிருந்தேன்னா உங்க அம்மா சும்மா இருந்திருப்பாங்களா? என்னை இழுத்து வச்சு சூடு போட்டிருக்க மாட்டாங்க. போக கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமா என்னால வாசப்படியை தாண்ட முடியுமா? இல்ல சந்தியா மாதிரி போனாதான் திரும்ப வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியுமா? பெருசா பேச வந்துட்டீங்க. அப்ப இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட பேசிருக்க வேண்டியதானே? இப்படி சாப்பிடுற நேரத்தை தவிர மத்த நேரம் எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு தானே இருந்தீங்க. அம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போனதா இல்ல சொல்லாம போனதா? நான் தான் வந்த உடனே சொன்னேன்ல, நான் போன் எடுக்காதனால எனக்கு விஷயத்த எஸ்எம்எஸ் பண்ணிட்டான்னு. அப்புறம் எதுக்கு பிளாஷ்பேக்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்க? நல்லா கேள்றா. சும்மா எதையும் புரிஞ்சுக்காம தான் தூம்னு கத்துறதே அவளுக்கு வேலையா போச்சு. சந்தானத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நியூஸ் வந்ததும் சந்தியா இவட்ட விஷயத்த சொல்லி பெர்மிஷன் கேட்டாரா? இவதான் பெரிய இவ மாதிரி போகாத நந்து ஓட போ அப்படின்னு சொன்னா. அக்கா அங்க தனியா கஷ்டப்படுறாளேன்னு சந்தியா கிளம்பி போனா. இதுல என்னடா தப்பு இருக்கு? அவங்க வீட்டுல பெரியவங்கன்னு யாரும் கிடையாது. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அண்ணன் தங்கச்சிங்க இவங்க தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும்டா. அதையும் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தா அது பெரிய தப்பு இல்லையா? வாமா, சந்தானத்துக்கு இப்ப எப்படிமா இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இல்ல மாமா, ஆக்சிடென்ட் ஆனதுல. சரி சரி, அதெல்லாம் அப்புறமா டீட்டெயிலா பேசிக்கலாம். நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டேல, அது போதும். நீ ரொம்ப பசியா இருப்ப, சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க அத்தை காரசாரமா நல்லா சூப்பரா சமையல் பண்ணி வச்சிருக்கா. ஆமா சந்தியா, சீக்கிரமா வா. ஒன்னா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆமாமா, நாள் முழுக்க இந்த குடும்பத்துக்காக உழைச்சு லாரி லாரியா சம்பாதிச்சு கொண்டு வந்து வாசல்ல கொட்டி வச்சிருக்கா. அத கொண்டாட வேண்டாமா? வாமா வா, இன்னைக்கு ஏதோ சாதாரணமா தான் பண்ணிருக்கேன். நாளைக்கு சம்பாதிக்க போவல, அப்ப சொல்லிட்டு போ. விருந்தே ரெடி பண்ணி படையலே போடுறேன். வா, இன்னைக்கு ஏதோ சாதாரணமா தான் பண்ணிருக்கேன். நாளைக்கு சம்பாதிக்க போவல, அப்ப சொல்லிட்டு போ. விருந்தே ரெடி பண்ணி படையலே போடுறேன். அம்மா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? டேய், சந்தோஷமா? இப்ப சந்தோஷமாடி? உன்னை திருத்தவே முடியாது போல இருக்க. ச்சே, என்ன ஜென்மமோ.
எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன இது பார்சல்? மேடம் டயர்டாக இருக்காங்க. காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிட கூட இல்லை. அவங்களுக்காகன்னு கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் அனுமதிக்க முடியாதுங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். மேம் நீங்கள் கவலைப்படாமல் போங்க. நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி மண்டே மார்னிங் உங்களை பார்க்குறேன். தைரியமாக இருக்கு மேடம். முதல்ல இவங்களை வண்டியில் ஏற்றுங்க. ஓகே சார். ஹலோ பிரகாஷ், இன்னும் தூங்கலையா நீ? இல்ல நித்யா, சேகர் மாமா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல ஒண்ணும் இல்ல, அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணாரான்னு கேட்டேன். ஓ, அதை கேட்கறதுக்கு தான் ஆக்சுவலா நான் உனக்கு கால் பண்ணேன். பட் நீ எடுக்கல அப்படின்னா நான் அவருக்கு தான் கால் பண்ணிருப்பேன். நல்ல வேலை 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீ பண்ணல. ஏன் பிரகாஷ்? அது ஒண்ணும் இல்ல, மாமா ரூம்ல தான் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப நீ ஃபோன் பண்ணிருந்தா, என்னடா உன் ஒய்ஃப் இப்பவே உன்னை ரொம்ப மிஸ் பண்றாளான்னு சொல்லி எல்லாரும் கலாச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு த்ரில்லு தானே பிரகாஷ். பெரியவங்க இருக்கும்போது ரகசியமா பாத்துக்கிறது, சிக்னல் கொடுக்கறது, போன்ல பேசிக்கிறது எல்லாமே ஜாலியா இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்கும், எனக்கு ஜோலியே முடிஞ்சு போயிருக்கும். என்ன சத்தத்தையே காணோம்? இல்ல லைன்ல தான் இருக்க, சொல்லு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பிரகாஷ். ஞாபகம் இருக்கா இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ நம்ம பேசினது? இதுதான். இப்படி பேசுற கடைசி மீட்டிங் அப்படின்னு நினைச்சு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அழுகையா வந்துச்சு. அதான் நான் உடனே கிளம்பிட்டேன். ஆனா இப்போ என் லைஃப்ல நீ கடைசி வரைக்கும் இருக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரகாஷ். என் அப்பாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நம்ம 2 பேரும் நல்ல ஐடியல் கப்பலா சந்தோஷமா மனநிறைவோட வாழ்ந்து காட்டுவோன்னு சொல்லியிருக்கேன். ஐ மீன் இட் பிரகாஷ். நிச்சயமா நித்யா, நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரகாஷ், I love you. I love you so much. I too love you நித்யா. பிரகாஷ், எங்க அப்பா சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப கரெக்டா பாப்பாரு. காலையில லேட்டா எந்திரிச்சாலே டோஸ் விடுவாரு. அதுலயும் போய் சொன்னோம்னா தொலைஞ்சோம். ஓகே, குட் நைட். See you tomorrow.